வெற்றி மதிய வணக்கம். மதியம் இப்போ நம்ம ஒரு 4-வே ட்ராக்கில் இருக்கோம் சரியா. இங்கே வண்டி நீ 5 வரைக்கும் மாற்றி ஓட்டணும். லெஃப்ட் சைடு கோடு, லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்து லெவல் பார்த்து லெஃப்ட்டில் தான் போகணும். நடு ரோட்டுக்கு போகவே கூடாது. முக்கியமான கண்டிஷன், ரொம்ப முக்கியமான கண்டிஷன் வச்சுக்கோ சரியா. அடுத்து இந்த மஞ்சள் போர்டு ஒரு ஃபுல்லாக அப்படி வளைச்சி வச்சு கட்டிக்காங்களா? ஆமாம். வரிசையாக இருக்கா? இது எதுக்காக கட்டுதாங்கன்னா ரோடு பெண்டாக இருக்குது அப்படின்னு. எந்த பக்கம் பெண்ட் ஆகுது? ரைட் சைடு. மஞ்சள் கோடு இருந்தாலே அந்த மஞ்சள் கோடு தாண்டக்கூடாது அர்த்தம். அப்போ இங்கே போர்டு ஃபுல்லாக மஞ்சள் அடித்து கருப்பில் ரைட்டில் காட்டிக்கோங்க. அப்போது நீங்கள் லெஃப்ட்டுக்கு போகவே கூடாது, ரைட்டில் திருப்பணும்னு அர்த்தம். ரைட்டில் பெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மஞ்சள் போர்டு அதை காட்டுது சரியா. ரைட். இதில் பைபாஸில் 4-வீலர் போகும்போது இந்த மாதிரி சில பாயிண்ட்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்த்துருக்கணும் சரியா. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ஆக்ஸாக பண்ணணும், தெளிவாக பண்ணணும். வார்னிங் நம்பரிங்களா? 1 2 சப்புன்னு மிதிக்கணும். இது எந்த கியர்? ஃபர்ஸ்ட் கியர். மூவிங் கியர். மூவிங் பாயிண்ட்டு. செகண்ட் கியர் மாற்றின பிறகு நீங்கள் ரோட்டு பக்கம் யாரெல்லாம் போகணும்னா எதுவாக போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு பவர் கியர் சுண்டி இழுக்கும். லெஃப்ட் ஹேண்டு மூவிங் பாயிண்ட்டு, மூவிங் வந்துட்டீங்களா? இப்போ ஆச்சு கொடுங்க, ஃப்ரீ மூவிங். செவத்து அடித்தாங்கன்னா கொஞ்சம் ரைட் எடுத்துங்க, கூட ஆச்சு கொடுங்க, நல்லா கொடுங்க. 1 2 சப்பு நிற்கணும். ரைட். சைடில் வண்டி தான் பார்த்து கட்சி மெது விடணும், சுண்டி விடக்கூடாது. வண்டி வருதா? இல்லை. ரோட்டுக்கு உள்ளே கொடுக்க உள்ள வந்துங்க. சைடில் உள்ள மிரரில் வெள்ளை கொடுத்தீங்கன்னா ஒரு அடிக்கு அப்புறம் தான் லெஃப்ட்டுக்கு வந்துங்க. ரைட்டு போகக்கூடாது. கொஞ்சம் கூட வளைச்சி வச்சு காட்டிட்டு அப்புறம் ரோடு பெண்டு முடியலன்னு அர்த்தம்னா போடும். இனிமேல் 20 தாண்டி ஸ்பீடை கூட்டுங்க. லெஃப்ட் வரமா அங்கே நடுவில் போவாங்க. 1 2 3 4-வே ட்ராக்கில் நம்ம போயிட்டுருக்கோம்னா பிரச்சனை நல்லா மீறணும். 4-வே ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். லெஃப்ட்டில் மெதுவாக போகக்கூடிய வண்டி, ஹெவி வண்டி, லாரி, பஸ் எல்லாம் போகும். ஏன்னா ரைட்டில் கார் போகும், வேகமாக போகக்கூடிய வண்டி. ஒரு சர்வீஸ் ரோடு வருது, அதில் ஒரு வேன் யாராவது காத்திருக்கு, மெதுவாக லெஃப்ட் வரணும், அவங்க நடுவில் போவாங்க. வேன் கிராஸ் ஆகுதா? போட்டோம். அடுத்து அந்த டோசர் வண்டி கிராஸ் ஆகுது, அது நம்ம போகிற சைடு நம்ம போட்டு விட்டுருங்க. மெதுவாக போங்க. எல்லாம் 2 சைடு நல்லா பார்த்துங்க, தெளிவாக பார்த்துங்க. இன்னும் வரல. இப்போ எந்த கேர் போயிட்டீங்க? 1 2 3 4 போட்டோம். பின்னாடி வண்டி வருதா? ஒரு கார் வாங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இடத்துல ஓட்டை பண்ணி அந்த கார் போட்டு போடலாம். இப்போ ஸ்பீடை கொடுங்க. இப்போ ஓட்டை பண்ணும்போது கேர் மற்றோட ரைட் சைட் சேனல் போயிருங்க. ஒயிட் போடுங்க, அந்த மத்தி ஒயிட் போடுங்க, அந்த போயிருங்க. நேரம் பிடிச்சி ஆசைப்படாதே, நேரம் பிடிங்க. மத்தி கலட்டிக்கு அந்த வண்டி வரணும், வரலாம் போட்டு அப்போ லெஃப்ட் வந்துடுங்க. நேரம் பிடிச்சிங்க. நேரோட ஸ்டெடியாக பிடிங்க. 1 2 3 ஃபிஃப்டிங்க. அதாவது ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வண்டி ஒரு வினாடிக்கு 8 அடி தூரத்தை கிடக்கும் சரியா. சைடில் போகிற வண்டி ஓட்டுக்கு முன்னாடி ஹார்ன் அடிக்க போனால் நீ கரெக்டாக போகிறீங்க அர்த்தம். நீ நடுவில் போனால் ஹார்ன் அடிப்பான். இப்போ நம்ம 50-60 போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு செகண்டுக்கு 10 அடி, 2 செகண்ட் கண்ட்ரோல் டைம்னால 2 செகண்டு, 2 செகண்ட் கழித்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ 20 அடி போயிடணும் 2 செகண்டுக்குள்ள. நீ கையை 1 நம்பரில் வைங்க, இந்த கை எடுத்துருக்க. இதுதான் உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி கிடைக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறும். இது 1 நம்பர் பண்ணாங்க, 2 நம்பர் இருக்கா. ரைட். ரிலாக்ஸை பார்த்து லெஃப்ட் பார்த்து ஃபார்வர்டில் ரோடு இப்போ ஹார்ன் அடிச்சா நீங்கள் அந்த ரோடு வரக்கூடாதுன்னு இது அடிச்சான் ஒரு அலர்ட்டிங் சரியா. அப்போ கொஞ்சம் ரைட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். சரியா பிடிச்சி மேலே ஒரு போர்டு மஞ்சள் இருக்கிற போர்டு வருதா? இது ரோடு வழுக்கும் சாலை காட்டுதுன்னா லெஃப்ட் வருமா? சரி. இப்போ ஒரு மேடு வருது இல்லையா? பிரேக்கில் கழிச்சு பிரேக்கில் கழிச்சு 9 கழிச்சு ஸ்டெடியாக போ. கை ஆட்டக்கூடாது, ஸ்டெடியாக வேண்டாம், ஸ்லோ பண்ணும். நிப்பாடு. லெஃப்ட் சைடில் பைக்காரன் மடக்கமாக வரும் பார்த்துக்கோ. பைக்கு வரல வரல 30 வண்டிங்களா?
லட்சம் மிச்சிங்க அப்படியே லெஃப்ட் வருவாங்க லட்சம் சப்பு மிச்சிங்க லெஃப்ட் வருவாங்க போட்டு வெளியே வாங்க நேரம் எடுத்துக்க பாலத்தை விட்டாமல் நேரம் எடுங்க இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வந்துங்க அனுப்பாடு கிளச் பிரேக் நியூட்ரல் பண்ணுங்க இப்போ பிரேக் விடுங்க ஒண்டி வேணாம் ஹேண்ட் பிரேக் வேண்டாம் வண்டி பின்னாடி போதா அப்போ பிரேக் மிச்சிக்கணும் வண்டி பின்னாடி போகாமல் எடுக்கணும் அப்போ இந்த இடத்துல நினைச்சணும் மூவிங் பாயிண்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் போடுங்க கிளச் நல்லா மிச்சிங்க பிரேக்கு நல்லா மிச்சிங்க கிளச்சை சப்பு மிச்சி போட்டிங்களா ரைட் இப்போ இன்ஜின் சவுண்டு மாறும் கரெக்டாக நைஸாக அப்படின்னா மூவிங் பாயிண்ட் வந்து மேட்டில் நிற்கும் நீங்கள் விட்டீங்கன்னா பின்னாடி போகும் பின்னாடி போகக்கூடாதுன்னா இன்ஜின் மாறுதா கவனிங்க இப்போ மெதுவாக பிரேக் விட்டு பாருங்க தெரியும் அவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க கிளச் விடக்கூடாது அப்படியே வச்சுக்கோங்க பிரேக் விடணும் கிளச் விடக்கூடாது நல்ல மூவ் ஆனப்போ தான் கிளச் விடணும் சூப்பர் இப்போ ஃபுல்லாக கிளச் விடுங்க இப்போ வாட்ச் கொடுங்க மேட்டில் வண்டி நின்னா தச்சுக்கணும்னா போட்டு மேட்டில் வண்டி இருந்துச்சுன்னா வண்டி நிப்பாட்டி மூவிங் பாயிண்ட் வந்த பிறகு பிரேக் விடணும் போட்டு ஜீரோ பண்ணா பிக்கா ஜீரோ பண்ணால் அவங்க மேட்டில் ஏறும்போது கீர் மாற்றக்கூடாது மேட் ஏறும்போது கீர் மாற்ற என்ன ஆகும் பிக்கா வண்டி ஸ்பீடு குறையும் இல்லை அதுக்கேற்ற ஸ்பீடை ஏற்றி விட்டுட்டே மாற்றணும் போட்டோம் 30 தாண்டிட்டோம் 30 தாண்டி 35 கிலோமீட்டர் போட்டோம் ஏன்னா மேடு 1 2 3 ஏடிக்கிறதுண்ணா மறுபடியும் மத்தி மீட்டிங் பாருங்க நடந்து தான் போடுங்க வண்டி நடுவில் போதையா போகக்கூடாது மத்தியில் போடு விட்டு போட்டியா அது தேவைப்படுமோ நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக மாற்றணும் முன்னாடி லாங்காக வண்டி வரலான்னு பார்க்கணும் நம்ம மெதுவாக போகணும்னு நினச்சாலே லெஃப்ட் சைட் பண்ணிடுவோம் ஃபாஸ்ட்டாக போகணும் அந்த சைடில் போகணும் என்ன கஷ்டமாக இல்லை சரி இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டி எடுக்கணும் சரியா இந்த சர்வீஸோடு ஜாயிண்ட் ஆகுது அதை தாண்டி நிப்பாட்டணும் போகும்போது லெஃப்ட் சைடில் கம்மியாக போகணும் சர்வீஸ் ரோட்லேருந்து வண்டி தான் பார்க்கணும் அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து போகும்போது அது வரைக்கும் போட்டு போங்க 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்த பிறகு தான் லெஃப்ட் சைடில் உள்ள ஒயிட் கோட்டை தாண்டணும் வண்டி நிப்பாட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள கோடு வந்து வண்டி பார்க்கிங்காக 2 வீலர் போகிறதுக்கு கிடையாது டெம்பரரி பார்க்கிங் சரியா சர்வீஸ் ரோட் தாண்டி இந்த போடுங்க ஜாயிண்ட் ஆகுது அதை தாண்டி காலை பிரேக்கில் வச்சுக்கோங்க 30 பண்ணாங்க பிரேக்கிங் வச்சுக்கோங்க இப்போ சப்பு வச்சுக்கோங்க சப்பு வைக்கிறோம் வச்சுட்டு மெதுவாக போங்க நேரம் எடுங்க கொஞ்சம் லெஃப்ட் வாங்க நடுவில் போங்க ஃபியூச்சர் வண்டி நிப்பாட்டும் போது தான் இடது கை கடைசியாக தான் இடது கை சரியா இன்னொரு இடது கை நீட்டக்கூடாது சரி எப்படி நிப்பாட்டம் தெரிஞ்சிட்டா எப்படி பைபாஸ் ரோட்டில் இறந்து தெரிஞ்சிட்டா செகண்ட் கியர் போட்டப்போ தான் இறங்கணும் 30 கிலோமீட்டர் கீழே வந்த அப்புறம் தான் இடது ஓரமாக ஒதுக்கி விட்டு என்ன வண்டி நேராக எடுத்து நிப்பாட்டணும் யாருக்கு இடைஞ்சிடாமல் நேராக நிப்பாட்டுறது அருமை நடுரோட்டில் நிப்பாட்டினா எருமை சரி போகலாம் 1 2 3 உனக்கு எவ்வளோ கண்ட்ரோலிங் ஸ்பீடு கிடைக்கும் அவ்வளோ ஸ்பீடு போனால் போகும் இப்போ அதையும் நீங்கள் பார்க்கலாம்னா சிங்கிள் கண்ட்ரோல் ஓட்டிங்க இல்லையா அது ரொம்ப அதிகமாக போனீங்கன்னா கண்ட்ரோல் கிடைக்காது உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிற ஸ்பீடு தான் போனீங்க அப்போ பைபாஸில் கண்ட்ரோல் ஸ்பீடு கிடைக்கிது மேட்டில் ஏறும்போது வண்டியை நகட்டுறது இல்லை ஓவர்டேக் பண்ணுறது வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு எப்படி மூவ் பண்ணுங்கிறது போய்கிட்டே இருக்கும்போது வண்டியை ஓரமாக எப்படி பார்க் பண்ணுறது என்ன எல்லாம் பார்த்தோமா இல்லையா போட்டோம் ஸ்பீட் கொடுங்க 1 2 3 போட்டோம் இப்போ இதில் பைபாஸ் ரோடே கிராஸ் ஆகுது அப்போ சர்வீஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகிடுச்சு பைபாஸ் ரோடு இது பைபாஸ் ரோடே கிராஸ் ஆகுது கிட்டத்தட்ட அங்கே நம்ம இங்கே போகும்போது அங்கே வர்ற வண்டி கிராஸ் பண்ணுற வண்டி நின்று தான் போகணும் அச்சாவும் நிற்க மாட்டோம் அதனால் நம்ம கவனிச்சு போகணும் சைடில் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ரோடு இருக்குது அதுலேருந்து வண்டி வரும் ரைட் சைட்லேயும் பைபாஸ் ரோடை கிராஸ் பண்ணுறாங்க சைடு ரோடு இருக்குது அங்கேருந்து வண்டி வரும் அவங்க நின்று தான் வரணும் அது கண்டிஷன் ஆனால் நின்று தான் வராங்களான்னு நீ பார்த்து போடணும் உனக்கு சேஃப்டி சரியா வண்டி இல்லைல்ல போயிடலாம் போட்டோம் இல்லை ஒரு பைக்கர் கிராஸ் பண்ண போட்டோம் நீங்கள் போனப்போ போவாங்க ரெண்டு பைக் வருது அவங்களும் நின்று நீங்கள் போனப்போ தான் போவாங்க அவ்வளோதான் பெற்றோமாங்க உங்களை கடந்து போகிற வண்டி எதுவும் ஹார்ன் அடிக்கல இல்லை அப்படி கரெக்டாக போயிட்டு இல்லைன்னு அர்த்தம்
புரியுதா? அப்போ இது மாதிரி நடுரோடு போட்டு நினைச்சுவாங்க, ஆல்ரெடி அலறிடுவாங்க. புரியுதா? வெள்ளை கூட விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த சைடில் பிளாஸ்டிக் வச்சுக்காங்க இல்லையா, அது எதுக்கு? டிரைவர் தூங்கிட்டான்னா டப்பு டப்புன்னு அடிக்கணும். இப்போ போக வெளியே போகுதுன்னா அதுக்கு ரீசன் அதான். புரியுதா? இப்போ ஒரு ஹில்ஸ் வருது இல்லையா, இதில் பாறையெல்லாம் உடஞ்சி விடும். அதை சைடில் ஒரு போர்டு காட்டுவாங்க பாருங்க. பாறையெல்லாம் உடஞ்சி விடும் மாதிரி ஒரு போர்டு காட்டுவாங்க பாருங்க. முக்கோணம் வச்சுருக்காங்க, முக்கோணம் போர்டு வச்சாலே எச்சரிக்கை. அதில் மேலேருந்து பாறைகளை உருண்டு விடுகிற மாதிரி காட்டுறாங்க. சரியா? அதுக்கு அடுத்து நோ பார்க்கிங் போட்டு போட்டு வச்சுப்பாங்க. ஏதாவது பாறை விடுறதுனால வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. சரியா? ஏதாவது நீங்கள் பார்க் பண்ணால் மேலேருந்து பாறை விழுந்தால் நம்ம வண்டியோ இல்லை நிற்கிற ஆள் மேலே அடி விடும். அதனால் இதில் நோ பார்க்கிங் நம்ம போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் பைக் டப்பு அடிக்க தூண்டிங்களா? போடு உள்ள வெள்ளை போடு ஒரு அடி உள்ளே வரணும். நீ வெள்ளை போட தாண்டி வெளியே போனீங்க நேரம் அப்படிங்க. காலை பிரேக்கில் கூட்டு வண்டி வருவாங்க. பிரேக்கில் வைங்க, ஹார்ன் நிறைய அடிங்க, நிறைய ஹார்னுங்க. வர்றவங்க நிற்பான்னு சொல்ல முடியாதுன்னா அவன் வரப்போ போயிட்டாம இருந்தால் நினைப்பாங்க. பிரேக்கில் அப்படியே அதே லெவலில் போகணும். சட்டமாக வரிசை வண்டி வரும்போது கியர் மாற்றக்கூடாது. நம்ம காலை வண்டி கிளாஸ் ஆகும்போது கியர் மாற்றக்கூடாது, ஸ்டீரிங் ப்ளே பண்ணக்கூடாது. என்ன ஆஸ்ட்ரேட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த வண்டி கிளாஸ் பண்ணி போகிறவங்க ஆஸ்ட்ரேட் கொடுக்கும். 3 டேஞ்சர்: ஆஸ்ட்ரேட்டர், ஸ்டீரிங், கியர். 3 வண்டி கிளாஸ் ஆகுது. அது பெரிய வண்டி கிளாஸ் ஆகுது, கட்டி கொடுங்க. மறுபடியும் நெட்ஒர்க் போனியா என்னாச்சு உனக்கு லெவலில் கிடைக்கிறீங்க? ரொம்ப வெட்டாத, மைனூட்டாக பண்ணட்டுங்களா? ஸ்பீடு கூட ஸ்டீரிங் ரொம்ப மைனூட்டாக பண்ணணும். 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போதே ஒரு செகண்டுக்கு 8 அடி போட்டுருங்க. நீங்கள் இப்போ 60 கிலோமீட்டர் போகிறீங்க, இப்போ கிட்டத்தட்ட 10-11 அடி போகும் ஒரு செகண்டுக்கு. நீங்கள் வெட்டுறது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஸ்டெடியாக பிடிங்க. 2 பைக்குக்கும் போகக்கூடாது, அங்கேயும் போகக்கூடாது. போட்டோம் ஸ்டீரிங் லேசாக திருப்ப கூட நடுவில் பண்ணிக்கு. புரியுதா? ஏன் ஒதுக்குறீங்க? ஒதுக்காங்க. போட்டோம் போட்டு வெள்ளை போட்டு வெளியே போக பார்த்துக்குங்க. வெள்ளை போட்டு வெளியே போகுது வண்டி. ஸ்டடி பண்ணுங்க, வெளியே போகுது. ஸ்டடி பண்ணுங்க. சரி, பிரேக்கில் கால் வைங்க. கொண்டு வாங்க. லட்ச சப்பு மிச்சிக்க சைடில் ஒரு டூவில் வந்துச்சு இல்லையா, அந்த பக்கம் தான் வருவான். பார்த்துக்கோங்க, வராமல் லட்ச சப்பு மிச்சிங்க. சண்டையில் லெஃப்ட் ஒதுக்கி மெதுவாக, ரொம்ப வேகமாக திண்டு போவோம். லைட்டாக தான் வண்டி ஸ்பீடு கூட ஸ்டீரிங் மெதுவாக பண்ணணும். கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நேரம் எடுத்துக்கோங்க. நேரம் கொஞ்சம் போட்டு லெஃப்ட் வருவாங்க. சரி, நீங்கள் பிரேக் வச்சுட்டு போய் நின்று பண்ணுங்க. இப்போ பிரேக் விடுங்க. பிரேக் விட்டுருங்க. வண்டி மூவ் ஆகுதா? மூவ் ஆகுது. சாவி ஆஃப் பண்ணுங்க. சரி, இப்போ வண்டி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க இல்லையா, சாவியை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஆன் பண்ணி மட்டும் வைங்க. இது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வண்டி பேட்டரி டவுன் ஆகிட்டு வைங்க, தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ என்ன செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது தள்ளி விடும்போது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கும்? மூவிங்கில் இருக்கும். அப்போ அங்கே மூவிங் இருக்கு, வேலை இருக்கா? இல்லை. சாவி ஆன் பண்ணி வச்சுட்டீங்களா? லெஃப்ட் கோட்டுக்குள்ளே வாங்க. செகண்ட் கியர் மாற்றினா தான் உள்ளே போகணும் இல்லையா? சரி, இப்போ கிளச்சு நல்லா சப்புன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கியர் போட்டு வைங்க. சப்புன்னு கிளச்சை வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? ஸ்டீரிங்கை செடியாக பிடிச்சிக்கோங்க. கிளச்சை பட்டுன்னு விட்டு ஆசை கொடுங்க. வேண்டாம், சாவி ஆன் பண்ணி தானே வச்சுக்கிங்க. விடுங்க. பட்டுன்னு விடணுங்க. எப்படி விடுறீங்க? கிளச்சை நல்லா மீங்க பண்ணிக்க வேண்டாம். நல்ல மூவிங்க இருக்கும். பட்டுன்னு விட்டு ஆசை கொடுக்கணும். இப்போ எதுவும் ஓட்டிங்கன்னா அப்புறம் எப்படி நிற்க தான் நிற்கும். நல்லா மூவ் ஆகட்டும். தள்ளும் போது பட்டுன்னு விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஸ்டீரிங்கே சரியாக அப்படிங்கண்ணே. நல்லா மூவ் ஆகட்டும். கொஞ்சம் பட்டுன்னுங்க. ஸ்டார்ட் ஆகிட்டா? அப்போ மெது ஓட்டிங்க ஆகலை இல்லை. செகண்ட் கியர் தான். மெல்ல அப்படி போங்க. சைடு வண்டி போட்டு மெல்ல ரோட்டு போங்க.
ஸ்டார்ட் ஆச்சு ஆகலையா ஆயிட்டு. போடும் போங்க சரி எப்படிங்க போட்டோம் வெட்டக்கூடாது ஸ்பீடு போட கூட வெட்டக்கூடாது போட்டோம் நேரம் எப்படிங்க சரி எப்படிங்க 1 2 3 அடுத்த கியர் 2 தாண்டியாச்சுன்னா போட்டோம் போகலாம் போட்டோம் போட்டோம் 1 2 3 4th கியர் இது ஒரு சர்வீஸ் ரோடு ஜாயின் ஆகுது லெஃப்ட் மிரரில் சைடு சரி ரோட்டை இந்த வண்டி தான் பார்க்கணும் ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க வண்டிகள் வந்தாலும் அதில் மெதுவாக ஒரு கால் பிரேக்கில் இந்த வண்டிக்கு தான் வந்து பார்த்து போட்டோம் ஓட விட்டு வெளியே போகிறீங்க ஒன்றே வெளியே போகிறீங்க நடு ரோடு போகிறீங்க போட்டுங்க போட்டோம் இப்போ இந்த மேடு ஏறும்போது நம்ம கியர் மாற்றக்கூடாது சரியா இப்போ எந்த கியர் போகிறீங்க 4th. அதுலேயே போங்க மேடு ஏறும்போதோ இறங்கும்போது கியர் மாற்ற கூடாது லெஃப்ட் ஒன்றாவே போங்க போட்டோம் மாஸ்டர் முன்னாடி இருக்காங்களா இல்லை நீங்கள் தனியாக வண்டி ஓட்டுறீங்க அப்படிதானே பண்ணுவாங்க சைடில் வண்டி எதுவும் வருதா பார்த்துக்குங்க முன்னாடி ஒரு பைக் வரும். எந்த சைடில் லெஃப்ட் சைடு நமக்கு லெஃப்ட் சைடு தேவை ரைட் சைடில் வண்டி வருதா பாருங்க பைக் ஏறு. நிப்பாட்டாக இருந்தால் தான் லெஃப்ட் சைடு பார்க்கணும் வண்டி நிப்பாட்ட வேண்டிய அவசியமே இல்லை சரி அப்படிங்க சைடில் ஒதுக்கக்கூடாது ஒதுக்கக்கூடாது சைடில் ஒதுக்குறீங்க சரி அப்படிங்க நேரம் பண்ணு படிங்க கையை ஒன்றாம் வச்சுக்கோங்க கையை ஒன்றாம் வச்சுக்கோங்க வச்சுங்க நல்லா ரொம்ப மைனூட்டாக ஸ்டீரிங் முடியாது கவனிக்கணும்னா போட்டோம் ரைட்டில் போது பண்ணுங்க மைனூட்டாக ஸ்டீரிங் அடிக்கணும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாறும்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த ஸ்டீரிங் மட்டும் நமக்கு எப்படின்னு தெரியும் ஏன்னா ரொம்ப மைனூட்டாக பிடிக்க வேண்டியிருக்கோம்னா கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா இறக்கம் ஆசிரியே கொடுக்க வேண்டாம் காலை பிரேக் வச்சுக்கலாம் டச்சும் பிடிக்க வேண்டாம் பிரேக்லேயே தச்சுங்க ஆசிரியர் காலில் தான் போகும் அது வார்டு பண்ணி போயிட்டே இருப்போம்னா ஆல்ரெடி வந்து அன்றைக்கி நடுவில் போகுது சரி இப்போ பிரேக் அப்ளை பண்ணி போது கொண்டாங்க ஒதுக்கக்கூடாது 30 கீழே வந்தப்பறம் இன்னும் வரல சப்புன்னு வச்சுருவீங்க பிரேக்கில் கால் வச்சுங்க லெஃப்ட் சைடு சைக்கிள் வரதான் பார்த்துக்குங்க நேரம் எடுத்து திரும்ப முட்டிடாமல் நேரம் எடுத்துக்கணும் கொஞ்சமாக நேரம் எடுத்துங்க ரொம்ப சடனாக போகக்கூடாது லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் வாங்க நேரம் எடுத்துங்க பிரேக் மிஷின் பாட்டுங்க நியூட்ரு பண்ணுங்க ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க ஓகே வெற்றி உடனே கஷ்டமாக இருக்கே ஈஸியாக இருக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே வாழ்த்துக்கள்